அவங்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அவங்க ஆண்டவர் சொல்றார், அந்த 2 வாரமும் மறந்துட்டாங்க, நீ நினைவுபடுத்து மகனே, தேவைகள் இவ்வளவு இருக்குல்ல, அப்ப இந்த ஊழியத்தில் அவங்கள வச்சிருக்கிறேன், அப்ப நீ நினைவுபடுத்த வேண்டும். உடனே ஃபோன் அடிச்சு சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளவு தேவைகள் இருக்கு, ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது இந்த காரியத்திற்கு அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட இருந்த அமௌண்ட் எல்லாமே நேற்றோட காலி, நேற்றோட எல்லாம் காலி ஆயிடுச்சு. நான் எப்பயுமே தெரியுமா, வெறுங்கையில் தான் ஊழியத்தையும் ஆரம்பிப்பேன், என் குடும்பத்தையும் ஆரம்பிப்பேன். ஏன்னா ஆதாம் ஏவாள் மாதிரி என்ன செஞ்ச நிர்வாணியம் படைச்சிருக்கிற கர்த்தர். ஆமே ஒண்ணுமே இல்லாம தான் எல்லாத்தையுமே ஆரம்பிப்பேன். கடவுளை ஆமே சாமி தான் எல்லாத்தையும், இந்த ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன், என் குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய நினைவுகள் எல்லாம் மேலான காரியங்கள். எனக்கு மேல பெரிய அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமே அவர் உலகத்தில் இருக்கிறவனையும் பெரிய யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வேன். உடனே போன் அடிச்சு சொன்னேன், உடனே நான் அமௌண்ட் நாளைக்கு எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னாங்க. சரி, எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வந்திருக்கீங்க? எவ்வளவு? 5000. அதை எடுத்துட்டு வாங்க. பாருங்க, கர்த்தர் வந்து சொன்னாரு, சொல்லு, உனக்கு பணம் பற்றாக்குறையா? ஆமே எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. உனக்கு எத்தனை 1000 ரூபாய் தேவை? 5000 ரூபாய் தேவை ஆண்டவரே அப்படின்னு. ஆமே உடனே என்ன செஞ்சாரு, பேசின உடனே அந்த பணத்தை ஆண்டவர் கொண்டுட்டு வந்தார். அல்லேலூயா. இதுதாங்க யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளும். பார்வோன் கையில் இருந்த அந்த முத்திரை மோதிரம் என்ன செஞ்சாரு? ஆமே அந்த அடிமைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமே நம்ம எப்பயுமே அடிமையா பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஆமே நான் அடிமை கிடையாது, அடுத்தவங்க எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கு அப்படிங்கிறது. பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கணும். பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கணும். எப்பயுமே உடைய போக்கஸ் வந்து கர்த்தர் மேல வச்சுக்கிட்டு வச்சுக்க, பணம்லாம் தன்னால வரும். வாடகை, இதுல வாடகை காசு எத்தனை ரூபாய் இருக்கு? 13000 ரூபாய் இருக்கு. மொத்தம் 13000 ரூபாய் இருக்கு. பணம் பாருங்க, கர்த்தருக்கு முன்னாடி இது பேப்பர் தான். இந்த பேப்பரை நம்ம பெருசா பார்க்கறதுனால தான் கர்த்தர் மட்டமா பார்ப்போம். பாருங்க, இந்த மாசம் வாடகை எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இதுக்கு 5000 ரூபாய். இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இது வானா வரும், போனா போகும். இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்காரங்க. இதை பெரிய எஜமானா நீ பார்க்காத. இது இல்லையே அது இல்லையே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமே இதுக்காக தேவன் கொடுக்கிற நேரத்தை உன்னுடைய வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. அல்லேலூயா. இது தேவைதான். ஆமே இந்த தேவையை சந்திப்பவர் முன்னாடி வை அப்படி. இந்த தேவையை சந்திப்பவரை பேப்பருங்க. பேப்பர் ஒரு மனுஷன் ஆளுகை செய்ய, சாதாரண பேப்பர் ஒரு மனுஷனை எப்படி ஆளுகை செய்ய பாருங்க. அந்த எண்ணங்களுக்குள்ள இருந்து வெளியில வா அப்படிங்கிற கருத்தை. அல்லேலூயா. இந்த எண்ணங்களுக்குள்ள இருந்து உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த பேப்பர், இதுல இருந்து வெளியில வா. இதெல்லாம் உன்னை தேடி வருகிறது. நான் போய் ஓடி உழைச்சேனா முடிச்சேனா? தேவைகள் இருக்காண்டு. அல்லேலூயா. தேவைகள் இருக்காண்டு. நாமே அவ்வளவு பெரிய முக்கிய மோதிரமே அவன் கையில இருந்து இவங்க கைக்கு வந்துச்சு, அடிமை கைக்கு வந்துச்சு. ஏன் இந்த பேப்பர் வராதானே நம்மளுக்கு? இந்த பணம் நம்மளுக்கு வராதானே? இதெல்லாம் நீ வந்து செகண்டரியா பார்த்தீங்கன்னா, ஆமே கர்த்தர் ராஜாவா இருந்து உனக்கு இறங்கி என்ன செய்யாது, அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்துருவாங்க. இதை முன்னாடி வச்சீங்கன்னா பிசாசு தான் முன்னாடி வந்து நிற்பான். இதை நோக்கியே ஓட வைப்பான். இதை ரெக்க கட்டி பறந்துகிட்டே போவோம், நம்மளும் பறந்துகிட்டே போக வேண்டியதான். அப்புறம் ஊழியத்தை விட்டுட்டு, ஜெபத்தை விட்டுட்டு, ஆமே அனாயிட்டிங்க விட்டுட்டு, அவ்வளவுதான் முடிஞ்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். பிசாசுடைய தந்திரங்க அதுல இதுவும் ஒண்ணு. அல்லேலூயா. இது உனக்கு வேலைக்கான அப்படி பாரு எப்பயுமே. இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அந்த அடிமைக்கு அந்த முத்திரை மோதிரமே கைக்கு வந்துச்சு. அல்லேலூயா. சொல்றேன் பாருங்க. ஆமே பார்வோன் தன் கையில் போட்டிருந்த அந்த முத்திரை மோதிரத்தை கலட்டி, ஆமே அல்லேலூயா, ராஜா என்னைக்காவது கலட்டி அவன் அதிகாரத்தை ஒரு அடிமைக்கு கொடுப்பானா? முட்டாள் கொடுவானுங்க. உலகத்தை முட்டாளாக்குற ஆமே சக்தி கர்த்தர் உனக்கு எனக்கு வைத்திருக்கிறார். அதான் தேவ ஆவியானவர். ஆமே அல்லேலூயா. யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சற்பணியை அவன் கழுத்திலே தரித்து, பாருங்க அத்தனை அவனுக்கு வந்துச்சு. இப்ப நம்மளுக்கு 5000 ரூபாய் பணம் வச்சுல, அந்த மாதிரி வாடகையோட சேர்த்து வச்சுல, அதே மாதிரி
ஆமே. உலகத்துல உனக்காக இதெல்லாம் உனக்கு வேலை செய்யறது ரெடியா. இதெல்லாம் இந்த காகிதம்லாம் உனக்கு வேலை செய்ய ரெடியா. ஆமே. தங்கம்லாம் உன் கழுத்துல வந்து தங்குறதுக்கு ரெடியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமே. நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் பாவியின் ஆஸ்தி. ஆமே. நிறைய அக்கௌண்ட்ல கிடக்கிற பணமெல்லாம் ஆமே உன்னை தேடி வரப்போகுதுங்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமே. அதனாலதான் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. அதான் சொல்ற தன்னுடைய ஆமே. அதுலயே பாருங்க 41 படி 41 44. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன் ஆனாலும் ஆமே எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது அப்படின்னு. அடிமைக்கு வந்த வாழ்வை பாருங்க. வாழ்வே உனக்கு தான் அப்படிங்கிறது சொல்ற. உனக்கு வந்த வாழ்வை பாருங்க அப்படிங்கிறாங்கல்ல, வாழ்வே உனக்கு தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் வாழ்வு இல்லை. ஒருத்தவங்க கையை காலு அனுமதி இல்லாம ஆட்டவும் கூடாது, ஆமே அசைக்கவும் கூடாது அப்படின்னு. எவ்வளவு பெரிய கட்டளை பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள பிசாசு வந்து என்ன செய்யலாம்? ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கேங்க. அவன் ஆட்ட அளவுக்கு உன்னை ஆமே உன்னை எதிர்த்து உயிரோடு இருக்கும் வரை உன்னை எதிர்த்து நிற்போம் ஒருவனும் இல்லை அப்படின்னு. ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்னு. ஆமே ஆமே. ஏன் நம்ம இருக்கிற மாதிரி பார்க்கிறோம்? அவன் திட்டானே, இவன் முடிச்சுட்டானே, இவனுக்கு எல்லாம் திட்டம் போடுறாங்களே, போடட்டும், திட்டட்டும், என்னென்னமோ பண்ணட்டுங்க. ஆமே முடிய கூட அசைக்க முடியாதுங்கிற அவருடைய அனுமதி இல்லாம உன் தலையில் உள்ள ஒரு மயிராவது கீழே விழுவதில்லை அப்படின்னு. உங்க அப்பா அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து முடிக்கே இவ்வளவு கேர் பண்றாருன்னா, இந்த ஹேர்க்கே இவ்வளவு கேர் பண்றாருன்னா உனக்கு எவ்வளவு கேர் பண்ணுவாங்க, எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பாங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆமே. உன் கையே உன்னுடைய அனுமதி எல்லாம் கையை கால ஆட்ட முடியாதுங்க. ஆமே. நீ என்ன வேலையில ஆமே ஜாயின் பண்ணணும், எதிர்காலம் எப்படி இருக்கணும், எந்த வேலையில இருக்கணும், நான் ஓனரா இருக்கணும், நான் முதலாளியா இருக்கணும், ஆமே என்னுடைய வாழ்க்கை கௌரவமான வாழ்க்கையா இருக்கணும். இந்த உலகத்துல தான் ஆமே உன்னை அப்படியே வச்சு படைச்சிருக்கிறேன். இந்த உலகத்தை நான் ஆல்ரெடி பரலோகத்துல இதெல்லாம் தேவையே இல்லையே. ஒடுக்கவும் உண்ணவும் அங்கெல்லாம் எதுவுமே தேவையில்லையே. அங்க எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த உலகத்துல தான் ஆமே மதிப்பு மரியாதை தேவை உனக்கு. மதிப்பு எவனும் மதிக்க மாட்டேங்கிறான், எவனும் பிடிக்க மாட்டேங்கிறான். மதிப்பு இங்க வச்சிருக்கிறாருங்க. தேவ ஆவியில வச்சிருக்கிறார். உன் மதிப்பை வல்லமையாய் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் அந்த அன்புக்குள்ள நம்ம போய் அந்த மதிப்பை தேட தேவனுடைய அன்புக்குள்ள போயிட்டு அந்த மரியாதையை நம்ம ஏத்திக்க அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுகிறார். நித்தியம் சொல்லுகிறார். ஆமே. உன்னுடைய இருதயத்தில் உள்ள நினைவுகள் அப்படி இருக்கணும். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் தான் இந்த உலகத்தையே படைச்சாரு, அந்த அப்பா கையில எல்லாமே இருக்கு, அது எனக்காக வேலை செய்ய காத்திட்டு இருக்கு. நான் இதெல்லாம் அதை பேசி அவனை வேலைக்காரனாக்குவேன், இந்த பணத்தை வேலைக்காரனாக்குவேன், தங்கத்தை வேலைக்காரனாக்குவேன். அல்லேலூயா. உனக்கு கீழ்ப்படியாதவர்களை உனக்கு சரண்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற கருத்து. அல்லேலூயா. ஆமே. உத்தரவிடம் தன் கையாவது காலையாவது அசைக்க முடியாது. அல்லேலூயா. என்ன முடியாதா? அசைக்கவே முடியாது. உன் வாழ்க்கையை நீங்க அசைச்சிட்டு இருக்கேன். தெளிவா சொல்றாரு கருத்து. தேவ ஆவிய எங்கேயோ போட்டு விட்டுருக்கீங்க. தேவ ஆவிய ஆமே எங்கேயோ மிஸ் பண்ணிருப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சு ஆமே கண்டுபிடிச்சுங்க. நீ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கருத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உலகத்துல 10ஓட 11 படைப்பு உன்னுடைய படைப்பு கிடையாது. உன்னுடைய படைப்பு எப்படிப்பட்டது? விசேஷமானது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் காட்டி நீங்கள் விசேஷமானவர்கள். என்ன விசேஷம்னா என்ன தெரியுமா? விசேஷம்னா அந்த ஊரே திரண்டு வரும். நல்ல சாப்பாடு இருக்கும் அதுல. அல்லேலூயா. அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும். அந்த இடத்துல உன் பேர் பெருமை கொடுக்கும். இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அப்படின்ட்டு. திருமணங்கிறது எதுக்கு? எல்லாத்தையும் கூட்டி பத்திரிக்கை அடிச்சு அவங்க எந்த காட்டுறது. அல்லேலூயா. எது இப்ப ஒரு மந்தி உலக மனுஷனே மந்தி வைக்கிறான். என் பிள்ளை கல்யாணத்துல எப்படி பண்றோம் பாத்தியா?
யோசேப்பு இருக்கிற ஊர்ல பஞ்சம் இல்லை அப்படிங்க. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இருக்கிற இடத்துல அவன் தரித்திரம் இருக்காரு, வறுமை இருக்காரு, அந்த இடத்துல போராட்டம் இருக்காரு. எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சம். பஞ்சம் தொடங்கினது 7 வருஷங்கள் முடிந்த பின்பு யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களில் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனால் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. இவன் இருக்கிற இடத்துல வறட்சி இல்லை. நீ இருக்கிற இடத்துல உன்னை சுற்றில எல்லாம் பஞ்சமா இருக்கு. தக்காளி விலை ஏறலாம், வெங்காயம் விலை ஏறலாம், என்னென்னமே ஏறலாம், நெல் அரிசி விலை ஏறலாம், எது வேணுமோ என்ன விலை ஏறலாம். ஆனா நீ இருக்கிற ஊர்ல ஏறாதுங்கிற. ஏன்னா உன் கையில அவ்வளவு காசு கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. எது ஏறனா என்ன? கர்த்தர் கொண்டு வந்து நன்மை தான் முடிசூட்டி இருக்கிறார். உன் வாழ்க்கையை நல்ல வாழ்ந்தா இந்த உலகத்துல என்ன செஞ்ச முடிசூட்டி இருக்கிறார். ராஜாவை பார்க்கிறாரா கர்த்தர்? அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி உன்னை பார்ப்பார். அல்லேலூயா. உன்னை கீழே இறக்கிக்காத, உன்னுடைய ஸ்டேட்டஸை விட்டு கொடுக்காத, உன் ஸ்தானத்தை குறைச்சிக்காத அப்படிங்கிற. அல்லேலூயா. நீ செய்யற வேலையை வச்சு உன்னுடைய ஸ்தானத்தை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறைச்சிக்காத அப்படிங்கிற. உன் குடும்ப சூழ்நிலைகளை வச்சு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறைச்சிக்காத அப்படிங்கிற கர்த்தர். அல்லேலூயா. கடவுளா பாரு, அவர் எவ்வளவு மகா சக்தி. அந்த சக்தியா நீ பாரு. அல்லேலூயா. முதல்ல இருக்கு அந்த சக்தியா பார்க்கறது உன் புத்தியை தீட்டு அப்படிங்கிற கர்த்தர். அதனாலதான் வெளியாட்கள் சாவகாசம் வச்சுக்காது. அவெல்லாம் போன மாதிரி அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய சிந்திக்கிறான். நீ ஆவியில இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களை பயங்கரமா பார்ப்பேன். இந்த நாமக்கல் மலையை பார்த்தீங்கன்னா என்ன செய்வேன்? நாமக்கல் மலையை பார்த்து இந்த மலை மாதிரி இருக்காரு ஆண்டவன். யோசிப்பா அப்படித்தானே பார்த்தா தாவீது, நீரே என் கேடகம், என் கோட்டை. மலையை பார்க்கும்போது அதே மாதிரி அப்படியே இமேஜினேஷன் பண்றான். எப்படி பண்றான்? போட்டாங்க. இந்த கல்லை தாண்டி ஒருத்த கூட உள்ள வர முடியாது. என்னை சுற்றிலும் இந்த பாறையா இருக்கீங்க, எனக்கு அரணா இருக்கீங்க, எனக்கு பாதுகாப்பா இருக்கீங்க. துருகம் கேடகம் எப்பயுமே அதே மாதிரி அந்த இமேஜினேஷன்ல அந்த எண்ணங்கள்ல உங்க வாழ்க்கையை நடந்துங்க. அப்படியே ஆசீர்வாதம் கண்ணால வந்து சேரும். அதனாலதான் வெளி தோற்றத்தை பார்க்காதீங்க, உலக தோற்றத்தை பார்க்காதீங்க. அல்லேலூயா. அது நம்மளை ஏமாத்திட்டு போயிருக்கு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க 55 எகிப்து தேசம் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓடமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்தில் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். அடிமை என்ன சொல்றானா அதுதான் அந்த ஊரை கேட்குது. பார்வோன் சொன்னா என் பேச்செல்லாம் இப்ப வேலைக்கு ஆகல. அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறது, அங்க தேவ ஆவியை பெற்ற ஒருத்தர் இருக்காங்க. அவன் என்ன சொல்றானா அதன்படி நீ செய்ய. உங்க ஓனரே அவன் வேலை செய்கிற இடத்துல அத்தனை பொறுப்பையும் கொடுத்து உன்னை இந்தியா மாற்றி விட்டுருவாங்க. பிரச்சனை மாறல நீங்க சொல்றீங்கல்ல, பிரச்சனை மாத்துக்கிறதுக்கு கர்த்தர் சொல்றாரு. நீ வேலை செய்கிற இடத்துல அதிகாரியா உன்னை கர்த்தர் வச்சிருக்கேன் அப்படின்னு. உன் குடும்பத்துல அதிகாரியா வச்சிருக்கேன், ஊழியத்துல உன்னை அதிகாரியா வச்சிருக்கேன், அற்புத சக்தியாவே உன்னை படைச்சிருக்கேன் அப்படின்னு. உன்னால முடியாது. என்ன தேவனாலே எல்லாம் கூடுட்டு சொல்றோம், வாசிக்கிறோம். இந்த பைபிள் வார்த்தை இது எப்படி பார்க்கணும்னா கடவுளா நாம பார்க்கணும். கடவுள் கட்டளை இருக்கிறார், இந்த கட்டளை தான் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னா நான் ராஜா அப்படி பாருங்க. அல்லேலூயா. வேலை செய்யறதுக்கு அப்படி பாருங்க. அதிகாரி உன்னை பாருங்க, அதிகாரி பாரு. அப்படியே அந்த திங்கிங்லே பாத்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா அந்த ஓனர் உனக்கு என்ன செய்ய பெரிய போஸ்டிங்க கொடுத்து அந்த இடத்துல அத்தனை பேரையும் உனக்கு கீழே வேலை வாங்க வச்சிருச்சு. உனக்கு எவ்வளவு வேலை காமிச்சுட்டு இருக்காங்க, காட்ட போறாரு. நான் அப்படிதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பார்க்க சொல்றாரோ, எப்படி பேசி இன்னைக்கு இந்த வசனத்தை கொடுக்க சொல்றாரோ, அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்குங்கிறது. உன்னை அதிகாரியா தான் பார்ப்பேன், அதிகாரியா தான் இருப்பேன், அதிகாரியா தான் நடப்பேன். அந்த திங்கிங்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதிகாரிங்க, நீங்க முதலாளிங்கிற. அத சொல்ற பாருங்க. தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியா யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்திற்கு விற்றான். அல்லேலூயா.
திறக்கப்பட்டது. தேசம் முழுவதும் பஞ்சம், ஆனா இவருடைய களஞ்சியம் திறக்கப்பட்டது. ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுகிற நேரம் இந்த ஆராதனை, இந்த பரிசுத்த ஆராதனை ஆமென் திறக்கப்படுகிறது. எவ்வளவு நாள் மூடி வச்சிருந்தீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் திறந்து காமிக்கிறார். உனக்குள்ள என்ன வச்சிருக்கிற அப்படின்னு திறக்கிறார். உனக்குள்ள எவ்வளவு வல்லமை இருக்கு திறந்து காமிக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. மூடிய வச்சிருக்காத, திறந்து காமி அப்படிங்கிற கர்த்தர். ஆமென். அது எகிப்தியருக்கு விட்டான். பஞ்சம் எகிப்தி தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. தேசத்துல எகிப்து தேசத்துல என்னது? ஆமென். பஞ்சம் அப்படியே வர வர கொடிதாயிற்று. அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதா இருந்தபடியா சகல தேசத்தார்களும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். எங்க வந்தாங்க? எல்லாம் உலகமே பஞ்சம், ஆனா இவங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம். எங்க இருக்கு அந்த ஆசீர்வாதங்கள்? தெளிவா சிம்பிளா சொல்ற இந்த வசனம். இது நீ அடிமையா மாத்திக்கிட்டு இருக்கால, அதனாலதான் இவ்வளவு பஞ்சத்தை நாம் அடிமைச்சு. குடியிலிருந்து தூக்கி இருக்கிறாரு. இவ்வளவு வசனத்தை கொடுத்து வார வாரம் கொடுத்து தூக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஆமென். திறந்து திறந்து மாறு அப்படின்னு உங்களுடைய அனாயிண்டிங்கை திறந்து பார்த்து, ஹல்லேலூயா, அனாயிண்டிங் அந்த வல்லமையை வெளியில கொண்டு வா அப்படிங்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உன்னை தேடி வர நாள் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வர நாள். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொல்றார் தேடி வருது. பணம் தேடி வருது. அந்த கேமரா வாங்குறது, இது வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, இவ்வளவு ஆயிரத்துக்கு செலவு. ஆனா மொத்த பைசா இருக்காது என் பாக்கெட்டுக்கு. நீ காலையில வரும்போது கூட ஒண்ணுமே இல்லை, ஒரு 200 ரூபாய் தான் கையில கொண்டு வந்தது. எல்லாம் சந்திக்கிறாரு. ஏன் அவரால முடியாது? ஏன் அந்த மாதிரி போக்கஸ்ல உங்களால போக முடியல? அந்த தாட்ல போக முடியல? ஓடி ஓடி சம்பாதிக்கணும். சம்பாதிக்காதவன் வேலைக்கு போவாத, தட்டுல சாப்பாட்டு கையை வைக்க வேணாம் அப்படின்ட்டு. ஓகே, கண்டிப்பா வேலைக்கு போய்தான். அந்த வேலையை காட்டிலும் அந்த வேலையை செய்வதற்கு பலத்தை கொடுத்திருக்கிறார் இல்லைங்க, ஓடுறது கை காலில் தெம்ப கொடுத்திருக்கிறாருல்ல, அந்த வேலை செய்யற இடத்துல அதிகாரியா நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாருல்ல, அவரை மேல பாரு அப்படிங்க, ஹை லெவல்ல பாரு. ஆமே, அந்த இடத்துல அதிகாரியா அவங்க உட்கார்ந்தாரு. ஆமே ஆமே. இப்பொழுது பாடலை நாம் பாடப்படுவோம். என் கொம்பை உயர்த்தி பாருங்க, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு உனக்கு ஒரு கொம்பை கொடுத்து அதை உயர்த்துறாங்க. அதை உயர்த்துறாங்க. ஆமே.